வெல்கம் டு வழிபோக்கன் சேனல். ஒருத்தர் டெல்லிக்கு போகிறார். ஒய்ஃபு 4 வயசு குழந்தை. டிக்கெட் புக் பண்ணார். அப்படி டிக்கெட் புக் பண்ணது டைமிங் பார்த்தாரு. டிக்கெட் புக் பண்ண உடனே அதில் டைமிங் போட்டிருக்கு, 10:15 போட்டிருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. ஊருக்கு போகிற அன்னைக்கு ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு போனார். 9:30 போயிட்டார். 9:30 போனால் பிளாட்ஃபாரத்துலேயே வண்டி நிற்கிது. பார்த்துட்டு S11 என்னமோ தெரியல, போய் உட்காந்துட்டார். அவன் நல்ல வண்டியும் எடுத்துட்டாங்க. 45 மினிட்ஸ் வண்டி எடுத்துட்டாங்க. வண்டி போயிட்டுருக்கு. அப்போ இன்னொரு கப்புள், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வராங்க. வந்துட்டு, சார் S11 12 எங்களோட சீட்டு, நீங்கள் உட்காந்துட்டீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லையே, நாங்கள் இதெல்லாம் புக் பண்ணிட்டுக்கன்னு பாருங்கள் அப்படின்னு பார்த்தா அதுலேயும் S11 தான் போட்டு S11 12 போட்டிருக்கு. எப்படின்னு தெரியல. பேசிக்கிறப்ப டிடி வந்தார். டிடி செக் பண்ணால் இவர் புக் பண்ண புக் பண்ணின ட்ரெயின் ஜிடி எக்ஸ்பிரஸ். ஜிடி எக்ஸ்பிரஸ் 6:15 புறப்படுது. அந்த 6:15 18:15 போட்டிருக்காரு. ஆனால் இவர் அதை தப்பாக அந்த 8 0 படிச்சிட்டார். என்ன ஆகிப்போச்சு? 10:15 ஆகிப்போச்சு நினச்சிட்டார். இவர் 10:15 புறப்பட்டு தமிழ் எக்ஸ்பிரஸ் ஜிடி எக்ஸ்பிரஸுக்கு பதிலாக 6:15 புறப்பட வேண்டிய ஜிடி எக்ஸ்பிரஸுக்கு பதிலாக இவர் 10:15 புறப்படுற தமிழ் எக்ஸ்பிரஸில் ஏறியிருக்கார். வண்டி போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறது? இப்போ அவர் சொல்லிட்டா டிடி, அதெல்லாம் தப்பாக ஏறிட்டீங்க, நீங்கள் வண்டி விடும். அந்த வண்டியை முதல்ல 6:15 போயிடுச்சு. இது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ஸு, நீங்கள் இறங்கித்தான் ஆகணும்னா எங்கே இறங்குறது சொல்லார் அவர். நீங்கள் குண்டூரில் வேறு எதுவுமே வண்டி நிற்காதீங்கையும் விஜயவாடா தான் போகணும். விஜயவாடா வரைக்கும் டிக்கெட் வாங்கிக்கிட்டு விஜயவாடாவில் நீங்கள் இறங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெல்லிக்கு போகிற பற்றி யோசிங்கன்னு சொல்லி எவ்வளோ சொல்லியும் கேட்காம, ஆனால் சொல்லி புண்ணியம் கிடையாது இல்லையா? என்ன பண்ண முடியும்? அதை விஜயவாடா வரைக்கும் டிக்கெட்டுக்கு வாங்கிக்கிட்டு எங்கே உட்காடுறது? நீங்கள் சிக்னல் வண்டி நின்றுது அப்படின்னா நீங்கள் இறங்கி கடைசி பெட்டிக்கு தான் போய் ஆகணும், குழந்தைய வச்சுக்கிட்டு. தேவையா அது? மணி அப்போ 11 மணி ஆகிப்போச்சு. டைப் வண்டி ஓடிட்டுருக்கு. 18:15 10:15 படித்தது அவரோட தவறு. அதை யாராலும் மன்னிக்க முடியுமா? யாராலாவது முடியவே முடியாது. ஒரு வழி இல்லாமல் விஜயவாடா வரைக்கும் டிக்கெட் வாங்கிக்கிட்டு காலையில் போய் அங்கே இறங்கி டெல்லிக்கு எப்போ முடியும்? திரும்பி ஊருக்கு வந்தாங்க அவங்க. என்ன பண்ணுறது? இட் ஆல் ஹேப்பன்ஸ். சரி, ஓகே. இன்னொருத்தர் ஒரு இன்னொரு ஊருக்கு போகிறார். வீடு பார்க்குறாரு. ட்ரான்ஸ்ஃபர் வீடு பார்க்குறாரு. வீடு பார்த்தோன்னா அந்த வீட்டுக்கு ஓனர் வராரு. வந்துட்டு இந்த மாதிரி வாடகை இவ்வளவு, அட்வான்ஸ் இவ்வளவு, அக்ரிமெண்ட் போடலாம் அப்படின்னு அக்ரிமெண்ட்லாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு 3 மாதம் கழித்து ஒரு யாராவது வராரு. பார்த்துட்டு நீங்கள் எப்போ வந்தீங்க, எங்கே வந்தீங்க, ஏது என்ன அக்ரிமெண்ட்டு, வாடகையை காமிங்க அப்படின்னா அவர் தான் வீட்டு ஓனர். அக்ரிமெண்ட் போட்டது அவரோட தம்பி. சொல்கிறார், நான் இந்த வீட்டை போட்டு தான் வச்சுருந்தேன். எனக்கும் என் தம்பிக்கு கோர்ட்டில் கேஸ் நடக்குது இந்த வீட்டு விஷயமா. அதனால் இந்த வீட்டுக்கு யாரும் வாடகைக்கு வரணும் விட கிடையாது. நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட தப்பு தான். அட்வான்ஸ் பணம் காலி பண்ணோம்னா எங்கே போகிறது? காலி பண்ணிட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் இல்லாமல் பேசி பார்த்தா சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி உண்மையான ஓனர் யாருன்னு நீங்கள் பார்க்கணும். முதல்ல அந்த வீட்டுக்கு பத்திரம் இருக்கும். அந்த பத்திரத்தை காமிக்கணும். அதில் அவரோட பேர் இருக்கும். அந்த பேருக்கு ஆதார் அட்டை செக் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வீட்டுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கணும். அதெல்லாம் பண்ணாமல் யாரோ வந்தாங்க, யாரோ மினிஸ்டர் அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னு பணத்தை கொடுத்துட்டு இப்போ காலி பண்ணணுன்னா காலி பண்ணி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒருத்தர்
அவர் கம்பெனியில் வேலைக்கு இன்டர்வியூ போகிறாரு. ஒரு மேனேஜர், கேபின்லேயே மேனேஜர் இன்டர்வியூ எடுக்கிறாரு. இன்டர்வியூ எடுத்துட்டு ஷி வாஸ் செலக்டட். ஓகே, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ணுங்க சொல்லியாச்சு. ஹி ஆல்சோ ஜாயின்டு. ஒரு 2 நாள் வந்து இந்த மேனேஜர் கூப்பிட்றாரு, பேசுகிறாரு. 3ஆவது நாள் வந்து பக்கத்தில் இருக்கிற கேபின்லேருந்து ஒரு மேனேஜர் இந்த பையனை கூப்பிட்றாரு. புதுசாக வேலை சேர்ந்தாங்க. கூப்பிட்டுட்டு ஹீ இஸ் டிமாண்டிங் ரிப்போர்ட்ஸ், ஹீ இஸ் ஆஸ்கிங் டு ப்ரிப்பேர் சம் ஸ்டேட்மெண்ட்டு, ஹீ இஸ் ஆஸ்கிங் டு இப்படி வேலை கொடுக்குறாரு அவர். சரி அப்படின்னு மேனேஜர் ஆச்சுன்னா ஒரு 2 நாள் 3 நாள் 1 வாரம் 10 நாள் வந்து அவருக்கு வேலை பண்ணிகிட்ருக்காரு. சேம் டைம் இவர் இன்டர்வியூ எடுத்தவரும் கூப்பிட்றாரு. காலையில் பார்த்தா இவர் கூப்பிட்றாரு, மத்தியானம் பார்த்தா அவரு கூப்பிட்றாரு. என்னன்னா அது 2 பேரும் இந்த வேலையை பண்ணாத, அவர் கொடுத்த வேலையை பண்ணாத, நீ இங்கே வை, பெண்டிங் வை, நான் சொன்ன வேலையை செய்யணும் இவர் சொல்ல. அதெல்லாம் முடியாது, நீ நான் சொன்ன வேலை தான் நீ செய்யணும்னு இவர் சொல்ல. இந்த பையன் வாஸ் வித்தின் ஏ மந்த் ஹி வாஸ் கன்ஃபியூஸ்ட். புரியவில்லை. அதே எப்படி 2 மேனேஜர்களை கூப்பிட முடியும்னா ஹி இஸ் செக்கிங் வித் சம் அஃபிஷியல்ஸ். கேட்டால் இன்டர்வியூ எடுத்தவர் உங்களோட மேனேஜர் இல்லை, 3 days கழித்து வந்தார் பார்த்தீங்களா, அவர் தான் உங்கள் மேனேஜர், அவரு தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஆனால் இன்டர்வியூ எடுத்த மேனேஜர் உங்களை கூப்பிட்டா அவருக்கும் நீங்கள் வேலை செய்யணும். இது எப்படி? குழப்பமாக தானே இருக்குது. எப்படி அப்படின்னா, சில பிக் இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸ் ரன்னிங் லாட் மெனி கம்பெனிஸ். ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹவுஸ் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியல் ஹவுஸுக்கு வந்து 5-6 கம்பெனிஸ் இருக்கும். அதில் ஒரு கம்பெனி வந்து சரியாக வியாபாரம் ஆகலை, நடக்கலை அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணி அதை வைண்ட் பண்ணிடுவாங்க. வைண்டு பண்ணின அப்புறம் அந்த கம்பெனியில் இருக்கிற அஃபிஷியல்ஸ், மேனேஜர்ஸ், ஜிஎம்ஸ் இவங்களெல்லாம் வந்து மற்ற கம்பெனிக்கு மாற்றி விடுவாங்க. அந்த மாதிரி மாற்றி விட்டு வந்த ஒரு மேனேஜர் தான் இன்டர்வியூ எடுத்தவர். அவருக்கு அந்த கம்பெனியிலே இருக்கிற மேனேஜரை இப்படி பிடிக்காது. 2 பேருக்கும் தகராறு. லீவில் போன அந்த கேப்பில் இன்னும் இன்டர்வியூ எடுத்தார் இந்த மேனேஜர். இது வந்து இந்த பையனுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும். இவர் கூப்பிட்றாரு, அவர் கூப்பிட்றாருங்கிறப்ப வந்து 2 பேரும் எப்படி வந்து மேலே இருக்க முடியும் அப்படின்னு கிளாரிஃபை பண்ணிக்கணும். பண்ணார். பட் த ப்ராப்ளம் இஸ் தட் ஹி ஹேஸ் டு ஒர்க் ஃபார் அட்லீஸ்ட் ஃபார் 2 or 3 months more டு போத் ஆஃப் தம். அப்புறம் மாற்றுவாங்க போட்டிருக்கு. 2-3 மாதமும் இந்த பையன் பட்ட அவஸ்தை இருக்கு. ரொம்ப கஷ்டம். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், ஜிடி எக்ஸ்பிரஸ்க்கு பதிலாக தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் போய் உட்காந்தா யார் தப்பு? அண்ணனுக்கு பதிலாக தம்பிக்கிட்ட உட்காந்து அக்ரிமெண்ட் போட்டால் யார் தப்பு? அவங்க தப்பு தான். அது இது தெரியாமல் நடக்கிறது தான். ஆனாலும் இக்னரன்ஸ் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. எனக்கு தெரியாதது அப்படின்னா தெரிஞ்சுக்கணும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு மேனேஜர் வேலை பார்க்கலாம், 2வது மேனேஜர் வந்து நான் வேலை பண்ண மாட்டேன்னு சொல்லிடணும். சரி, ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது அந்த மாதிரி 2 மேனேஜர் வந்து இருந்தால் உடனே தெரிஞ்சுக்கணும். உடனே தெரிஞ்சுக்கணும் அந்த கம்பெனி என்ன, அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுது கேட்பாங்க. இன்டர்வியூ கேட்பாங்க. வாட் டு யூ நோ அபவுட் அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் கம்பெனியை பற்றி என்ன தெரியும்னு கேட்பாங்க. முதல்ல ஒரு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுது, எப்படி நடக்குது, என்ன மார்க்கெட்டிங், என்ன சேல்ஸு, என்ன சம்பள ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கணும். எல்லாமே விசாரிக்கணும். எப்படி ஒரு கம்பெனி இன்டர்வியூவில் வந்து ஒரு எம்ப்ளாயியை வந்து விசாரிக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு கம்பெனி போகிறதுக்கு முன்னாடி, ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எம்ப்ளாயும் அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களே கேட்பாங்க. அப்படி கேட்காம டக்குன்னு போய் ஜாயின் தப்பு, வேலை கிடச்சது ஜாயின் பண்ணாங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. பட் இக்னரன்ஸ் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். 3 மாதம் 6 மாதம் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறமா அந்த ஒரு மேனேஜரை எடுத்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றினாங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு விஷயம். ஆனால் 6 மாதத்துக்கு அவங்க பட்ட அவஸ்தை இருக்குது. மத்தியானம் இவர் கூப்பிடுவார், காலையில் அவர் கூப்பிடுவார், அந்த ஸ்டேட்மெண்ட்டு இந்த போட்டு வெளியில் போ அப்படின்னா போகாதம்பார் இவர்.
லீவ் இப்போ யார் லீவ் வேணும்னா யாருக்கு அப்ளை பண்ணுவார் அவர்? நான் என்ன தான் கையெழுத்து வாங்கணும், நான் தான் அவனுக்கு மேனேஜர் அப்படி அவர் சொல்ல லீவ் போடுறது கஷ்டமாகி போச்சு அவருக்கு. ஸோ இக்னாரன்ஸ் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். எல்லா ஒரு விஷயத்துலையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அது ரொம்பவும் கஷ்டம்தான். ஒரு வீடு இருக்குது சொன்னாங்க, ஓனர் அக்ரிமெண்ட் போட்டோம், அட்வான்ஸ் கொடுத்தாங்கிறது சாதாரண நடக்கிறது தான். ஆனாலும் அவர் தான் ஓனராங்கிறது செக் பண்ணிக்கணும். ஒரு சில இடத்துல பட்டா மாதிரி இருக்கும். அப்புறம் அதில் மேப்பெல்லாம் இருக்கும். கிழக்கு எது மேற்கு அதெல்லாம் இருக்குது, நடுவில் இருக்குது வீடு சொல்லுவார், அவரே சொல்லுவார், காம்பார் இல்லை பத்திரம் காமிக்கணும். அதையெல்லாம் கேட்க வேண்டும். எக்ஸ்பிரஸ் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஜிடி எக்ஸ்பிரஸுக்கும் வெள்ளா எக்ஸ்பிரஸுக்கும் தெரியாமல் ஏறினா யார் தப்புது? இப்படியெல்லாம் நடக்குது, பண்ணுறாங்க, தப்பு நடந்து போச்சுப்பா. அவருக்கு பாவம் அப்போ 10:15 வண்டி போய் ஏறிட்டு அதில் 18, 15 போட்டதை பார்க்காது அவர் தப்பு தானே. ஸோ பி கேர்ஃபுல். இக்னரன்ஸ் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். சரிங்களா? நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.